அது வேணாம். அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன். அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தேன். நானும் உலகத்தையே மறந்தேன். தாவணி அலப்பான புள்ளரு மனச கூட்டத்தான் நாள் வர சொல்லுது. பேரோடுதான் காஞ்சே நாடு அரிய மயிலே உனக்காகத்தான் பொருந்தேன். நானும் உலகத்தையே மறந்து கைதட்டின நீங்களே வாசிங்க, நீங்களே கைதட்டிக்கிறேன். உங்களுக்கு யாருமே நன்றி தெரிவித்து கொண்டு எங்கள் அப்பா வந்தாங்க. நான் 4 மணிக்கு முடிப்பேன் பார்த்தேன், போகிற போக பார்த்தா 3 மணிக்கு முடிச்சிடலாம். அவளே எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலப்பாருன்னு சொல்லிருக்கார். காவலப்பார் காவலப்பாருன்னு சொல்லுவார். காவல் முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். பல நாளாக எனக்கு பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம்தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கு. அது இந்த ஊர்ல தான் அமைஞ்சிருக்கு. நம்ம ஊர்லயா? இந்த பனையப்பட்டி கிராமத்துல தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம கிராமத்துலயா? ஆத்தா முத்துமாரியம்மன் அருளால எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆடி மாசம் 36ஆம் தேதி எனக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம். ஆடி 36 வேணாப்பா, ஆடி 38 39 நல்ல தேதி. அது 38 தேய்வரை வருது. அப்ப 40 வச்சுக்கோமா. 40 அஷ்டமி. 41 வைப்போமா? அது பிரிச்சுடுவாங்கப்பா. ஆமா, ஆடி முடிஞ்சா ஆவணில பிரிச்சுடுவாங்க. ஆடி கழிவு வரும். ஆடி கழிவு, அது கழிவு வருது. அதை முடிச்சிட்டோம்னா செவ்வாய் தோஷத்துல வைப்போமா? பார்த்து கல்யாணம். சரி, பொண்ணு எங்க? இந்த ஊரா? இந்த ஊரு தான். அந்த பனையப்பட்டி இந்த கிராமத்துல இருக்கு. ஆஹா ஆஹா. ஆனா அந்த பிள்ளைய இதுவரை நேருக்கு நேரம் நான் பார்த்ததே இல்லை. எங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு. சரி,
ஆனால் திருமயத்தில் சாதம் பார்த்து இங்கே தான் உனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓஹோ ஓ, எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இந்த வருஷமாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைய பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். அவள் தான் என் வாழ்க்கை, அவள் தான் என் உலகம். அப்போ பேர் என்ன தெரியுமா? தூங்குறாள், எழுப்பிடுங்க முதல்ல. உங்கள் நாத்துனா வரப்போறா, என் மனைவி. அப்போ உங்களுக்கு நாத்துனா, அவ பேர் என்ன தெரியுமா? எந்திரி. என்னது? அல்ல நீ எந்திரிக்காது, நீ உட்கார். அந்த புள்ள பேர் எந்திரி. புள்ள பேரு எந்திரியா? ஆமா. அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொஞ்சணும். ஆஹா தம்பி எந்திரா, உங்க அத்தாச்சி வர போறா. அவன் இரு வாருங்கிறேன். அவன் சொல்றேன், அவன் வந்தான லூசு முண்டைங்கிறேன். ஏன் காத்தி பார்த்துக்கிட்டே சொல்றேன். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்காக அண்ணே, எனக்காக இல்லை உனக்காக. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவ்வளவு நாள் எனக்கு பல நாளா கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. அந்த சந்தோஷமே எனக்கு பெரிய சந்தோஷம். தம்பி தம்பி அண்ணே, ஓ சந்தோஷத்தை இன்னும் நான் அண்ணன் சந்தோஷப்படுத்துறேன். பரவாயில்ல, அப்படித்தான் இருக்கேன். ஏன்னா அண்ணன் தம்பினா ஒண்ணு அன்பு இருக்கணும். ஆமா ஆமா, இல்ல பண்பு இருக்கணும். பண்பு இருக்கணும். ஏன்னா அண்ணன் தம்பி இருந்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமா ஆமா. அண்ணே கொஞ்சம் எக்கோ போட்டு வைங்க. உன் குழந்தையால பார்க்க போறேன். ஆமா, அவன் இன்னைக்கு தான் முதல் சந்திக்க போறேன். பார்க்க போற? ஆமா, இன்னைக்கு சந்திக்கணும். அப்படியா? அவளை பார்க்கணும். அண்ணே அவ நல்லா பாடுவாளா? அப்படியா? நான் அம்மா வர்ணிச்சு பாடுவாள? அப்படியா? ஆமா, என் குழந்தையா காண்டி நான் பாடுறேன். அவ பேரு எந்திரி. எந்திரி. இன்னொருத்தி வந்தால. ஆமா, அவ பேரு தெரியுமா? என்னது? கிளப்பு. சூப்பரு. அவர் வந்துதான் கிளப்பி விட்டது எல்லாரையுமே. ஆனா இப்ப அவ வரப்போறா. அண்ணே அவளை பத்தி ஏதாவது கவிதை இருந்தா சொல்லு. கவிதை அவளை வளர்ந்துச்சு பாடு. 4 வரியில பாடுங்க. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, அரிக்க துள்ளி தூண்டுதே பவள மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா கொடுக்கவா கொடுக்கிறேன் நானே. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஐயோ ஹலோ, நீங்க ஆயிருந்தே கேட்கல, உங்களை புதுசா பார்த்தனால ஹாய் அப்படின்னு சொன்னேன். நீங்க நான் கட்டிக்க போற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்ல அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? இல்ல அவங்க வீட்டுல வேலை பார்க்குறீங்களா? ஹலோ ஹலோ வாங்க, என்னன்னு சொல்லுங்க முதல்ல. நீங்க வீட்டுல போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி வந்துருச்சு. அப்படியே மழை வருதாண்டுவாரு, காசு வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. பல நாள் கழிச்சு எனக்கு இந்த நிலைமையா? பரவாயில்ல, ஏன்னா கருப்பு தான் நமக்கு பொறுப்பு. ஏன்னா தாய் தேப்ப பார்க்குற பொண்ணு நல்லா இருக்கு வாழ்க்கையில். ஆனால் ஒன்று, உன்னை கட்டிக்கிற நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் தெரியுமா? உன்னை மாதிரி பொம்பளை பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணி கொண்டு வச்சோம்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட் புல்லு கட்டுறேன் கூட வரமாட்டேன். ஏன் கரண்ட் புல்லு ஓடாதா? உன்னைய கண்டா எதுவுமே ஓடாது. ஆனால் வந்தால ஒருத்தி அவன் மாதிரி ஆள் வந்தால் ஒரு நாளைக்கு 10 பேர் வீட்டுக்கு வருவேன். நான் ஈரக்குளம் நடுங்கி நிற்கேன். ஆனால் உன்னைய நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் சிங்கப்பூர் போய் 40 வருஷம் இருந்தோட வரலாம். யாரை கல்யாணம் பண்ண போறேன்? நீ தான் என் வாழ்க்கை, நீ தான் என் உலகம். நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்ல. எனக்கு சந்தோஷமான செய்தி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லை, இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. பிடிக்கல. உன்னைய நம்பி ஊர் உலகம்லாம் சொல்லிட்டேன். ஆடி மாசம் 38ஆம் தேதி கல்யாணம்னு சொல்லியிருக்கேன். பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு. நீ 38ஆம் தேதி எனக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா திடீர்னு ஏதாவது ஒண்ணுனா நீ 34 பேர் என்னை அசிங்கமா நினைச்சிருவாங்க. நீ 38ஆம் தேதி வச்சாலும் சரி, 40ஆம் தேதி வச்சாலும் சரி. சரி,
இந்த கல்யாணத்துல எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகணுதான் வந்தேன். ஆனா எங்க பிடிக்கலன்னு வெறுத்து பேசாத. செய்து எங்க அப்பாவும் எங்க அம்மாட்டையும் சொல்லிருங்க. என்ன சொல்லணும்? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருங்க. நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க உங்களுக்கே தான் என்னை கட்டி வைக்கணும். அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை இல்ல அவங்க நினைக்கல. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு பாக்குறாங்க. என்னடி பெரிய நகை, நல்ல பொல்லாத நகை. ஒரு பவுனு 1450 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவுனு இப்ப 50 ரூபா குறைஞ்சிருக்கு. 1400 ரூபா ஒரு பவன். 1450 ரூபா விற்கிறாங்க. நீ நகை கடைக்கு போனா புதுக்கோட்டை கவரிங் கடைக்கு போனேடா விசாரிப்பல. என்னடி இப்படி பேசுற? ஒரு பவன் 1.5 லட்ச ரூபா ஒத்துக்கிட்டு இருக்கு. 1400 ரூபாயா? 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இருக்க பொண்ணு வருது எப்படி கடத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பவன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நகை அடை வச்சிருக்கேன். எப்போ திரும்புறதுன்னே தெரியல. ஐயா ஆனா கல்யாணத்தை மட்டும் ஆட்டே மாட்டேன்னு வெறுத்து பேசாத. இல்ல எங்க உன்னைய நான் கல்யாணம் பண்ணி முடியே இங்க இருந்து கூட்டிட்டு போய் கொடைக்கானல் டூர் போறோம். அப்படியே ஊட்டி. தயவு செய்து உங்க காலோட கும்பிட்டு விழுகிறேன். நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி என்ன லட்சியம்? ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தா ஒரு லட்சியம் இருக்கு. பட்ட படிப்பு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ படிப்பு முக்கியம். ஒரு ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க. ஏன்னா இந்த காலத்துல கல்வி முக்கியம். உன்கிட்ட பிடிச்ச எனக்கு அதே. ஏன்னா இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பழிச்சுன்னு கிளம்பி ஓடிடுங்க. கல்வி முக்கியம். அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க? சும்மா சொல்றீங்க. எவ்வளோ செலவானாலும் 500 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி திருமயம் டு புதுக்கோட்டை பசுமாரில் தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்ஸா? அப்படின்னா புதுக்கோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். என்னது பஸ்ஸா? அந்த பஸ்ஸில் ஏறி போய் படிக்கணும். ஐயோ அடியே சரி அது இருக்கட்டும். ஐயா கல்யாணத்தை மட்டும் மாட்டேன்னு சொல்லாது. கல்யாணத்துக்கு ஏன் இவ்வளோ மலைப்பு மலைக்கிற? ஏன் எங்கள் ஆத்தா என்னை சோறாக்க சொல்லும். அரைப்படி அரிசி வேக வைப்பேன். சரி அதவே என்னால் படிக்கவும் முடியாது இறக்கி வைக்கவும் முடியாது. அரைப்படி அரிசி வேக வைக்க முடியாதவ ஒன்னைய கட்டிக்கிட்டேன். இந்த சேவல் அத்தாச்சி வேணும் அதையும் சொல்றாரு. இந்த சேவல் ஒரு மாதிரியாதான் தெரியுது. இவங்க உங்க குழந்தையா? தம்பி ஒரு பேச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். போ நீ என்ன சும்மா புளிய மரத்தை சேலை வெட்டினாலும் விட மாட்டேன் அவளை. ஐயா அரைப்படி அரிசி வடிக்க முடியாதவ. சரி ஆனா ஒன்னைய நான் கெட்டிக்கிட்டேன்டா ஒரு நாளைக்கு 3 கோடி அரிசி வாங்க வைக்கணும். அடியே உங்களுக்கு சிரிப்பா தெரியுதா? அடியே என் உருவந்தேன் அப்படி. உருவம் லோடு இழுக்காதுன்ற பெரிய மண்பானையே உள்ள வச்சிருப்போம் இருக்க. எல்லாரும் தக்காளி சாதத்தை அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமாவே கொட்டிக்கிட்டே உள்ள. அடியே நினைக்காது பாரு போல நினைச்சுனே சிரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்போம் இருக்க. அடியே உங்களுக்கு சிரிப்பா தெரியுது. அடியே ஒரு சல்லின்னு இருந்தா ஒரு லோல இருந்தா தான் அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிரும் இருக்கு. ஐயா சரி பயப்படாத, வாழ்க்கையில பயப்படக்கூடாது. நமக்கு வாழ்க்கை முக்கியம். வாழ்க்கை முக்கியம்ன்ற ஆனா உன்ட்ட உலக்கம் இருக்கான்னு தெரியல. நீ உலக்கம் இருக்கான்னு வெறுத்து பேசாத. வீட்டுல உலக்கம் இருக்கான்னு கேட்டேன். எல்லாமே இருக்கு. என்னைக்கு இருக்கு? பேரை எந்திரின்னு வச்சாங்களாம் எந்திரிக்குதா என்னான்னு சின்ன சரி ஓங்கவல அதோட. சரி பயப்படாத, உன் தங்கச்சி வாரா. எனக்கு தங்கச்சி எல்லாம் கிடையாது. உன் தங்கச்சி வாரா இப்ப வருவா பாரு. நான் ஒரே ஒருத்தி தான் பிறந்திருக்கேன். இப்ப வருவா பாரு. அடியே கிளப்பு. என்ன யாரு இவளோட அடி இருக்கிய? யாரு போல? இனிமே நீ எனக்கு வேணாம், என் மூஞ்சிலே முழிக்காத. என்ன தேதியெல்லாம் குறிச்சதுக்கு நீ வேணாம் இனிமே என் மூஞ்சிலே முழிக்கப்படாது. நீ மரியாதையா நொப்ப வீட்டுக்கு போயிரு. போடா வெண்ண சொல்றேன். அப்புறம் திருப்பி போடா வெண்ண மயிர் ஓடி அறுவாட்ட கேளுங்க மச்சான். வாழ்ந்தா உங்க கூட தான் வருவேன். வேணாம். ஐயோ எனக்கு செட் ஆகாது மச்சான். உங்க வாய் என்ன வாயு? எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம், அவதான் என் தேவதை. அவ இல்லைன்னா நான் இல்லை. போய் மருந்து குடிச்சு சாடா. மரியாதையா பேசி. நான் உனக்காச்ச நான் உசுரே விட்டுட்டு இருக்கேன். மரியாதையா பேசுறேன். அடியா எனக்கே நீ துரோகம் பண்ணாத. நான் உன்னைய நம்பித்தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். மச்சான் மச்சான்
சரி அவ யார் அவ யாரு முதல்ல அவன் வந்து பேசிக்கிட்டு புடிச்சுட்டு ஒட்ட முடிச்சு அறுத்து முறை அறுத்து இவ பேர் என்ன மச்சான் இவ பேரு எந்திரி. எந்திரிக்குமா அவளை பார்த்தா என்ன பார்த்து எந்திரிக்கணும் உன்னை பார்த்து நம்மளுக்கு எந்திரிக்கட்டா என்ன பார்த்து எந்திரிக்கட்டு உள்ள எதுவுமே இல்ல நீ பார்த்த ஆட்டி அறுத்தவள வீட்டை கடத்தவள நீ வந்துட்ட அப்படியே பூவை கொண்டு தொங்க விட்டு மூஞ்சி மோராடை மாதிரி கருவாடு மாதிரி இருந்துகிட்டு மூஞ்சி மோராடை கருவாடு மாதிரி பெரிய அந்த மணிக்கு கடல் மீன் போடி கிறுக்கு முண்டை போடி வாழ்க்கையில சண்டை இருக்கக்கூடாது. போடி லூசு முண்டை இருக்கலாம் போடி லூசு முண்டை ஏய் கிறுக்கு முண்டை மரியாதை வார்த்தை அளந்து பேசுறீங்க. யாரடி பேசுற? மரியாதையா பேசு. ஒரே தான் பேசுற. சரி போனா போகுது வந்தா வருதுல நம்ம அத்தை மாட்டு பிள்ளைய போட்டு நம்ம ஓட்டுக்கு இருக்கோம். நான் ஓட்டுக்கு ஓடிக்கிட்டு பிள்ளை எல்லாம் தெரிஞ்சு ஓடி பாரு. அக்கா ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி மாதிரியே இருக்கா? ஆமா அதே இன்னைக்கு தாண்டி உங்க அக்கா இங்க உட்கார்ந்து இருக்கு. வாடி எனக்கு ஏ நீ வராதடி உன்னை நம்பி நான் வெறுத்துட்டேன் எல்லாத்தையுமே. ஏ நீ வராதடி சரி போனா போகுது வந்தா வருது நம்ம அக்கா மாவட்ட பிள்ளைய போட்டு போடி நீலா அவனைய பத்தி எனக்கு தெரியாது. வார்த்தையை அளந்து பேசு. மானகட்ட முண்டை துப்பு கட்ட முண்டை யார் மாங்கட்ட அவளை முண்டை ஒரு ரவ ரவையா அறுத்து போடா வெண்ண. ஆமா யார போடா. ஆமா அவளை அந்த அடி போடி என்ன பேசுற பாத்தியாக்கா காரியமாக்கா? சரி வந்தா வருது கேட்காத ஐமானம். நீ ஏன்ட பேசாத அவளை தொட்டவேளை என்ன தொடாத. அவளை தொட்டவேளை என்ன தொட்டனா டீ குடிப்பேன். ஏற்கனவே நீ டீ குடிச்ச மாதிரிதான் இருக்க. இதுல வேற டீ குடிப்பேன். இந்த வாரி வந்துட்டா என்ன மாதிரி லத்தனை மாத்திரம் தெரியாதாக்கா? நீ பெட்டிக்கார வச்சிருந்தாலும் தானே நீ பெட்டிக்கார 10 வருஷமா வச்சிருந்தா மானகட்ட முண்டை. அடுக்கு சொல்றேன். நீ தாண்டி வச்சிருந்த மிருதங்காரா நீ தாளக்கார வச்சிருந்தது எனக்கு தெரியாது. நீ மைச்சட்டுக்காரே வச்சிருந்தடி மானகட்ட முண்டை. உங்க 2 பேரும் நான் தான் இப்ப மறந்த குடிக்கணும். வார்த்தை அளந்து பேசுறேன். வார்த்தை அளந்து பேசு. சண்டை நம்மளுக்குள்ள கூட இருக்கக்கூடாது. சண்டை நம்மளுக்குள்ள எதுக்கு? நம்ம என்னதே இருந்தாலும் நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சி ஆயிட்டோம். ஆமா நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு நங்குன்னு குத்தணும். இதையா அதான்டா சொன்னேன். வேற ஒண்ணா? அது சண்டை போடக்கூடாது. எதுக்கு சண்டை? வாரத்துல 7 நாள் எதுக்கு வச்சிருக்கு? 7 நாள் 3 நாள் ஓ வீட்டுல 3 நாள் ஏன் வீட்டுல மிச்சம் ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு? புதுக்கோட்டை ஆஸ்பத்திரி குளுக்கோசத்தை போட்டோம். மரியாதையா பேச. நீ பார்த்து அப்படி எல்லாம் பேச. என்ன பூரா புடிச்சு இழுத்துக்கிறான். வாயை பிடிச்சி இழுத்து. அடியே வாங்க. வாழ்க்கையில சந்தோஷம் முக்கியம். உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என் தங்கச்சி வருது. ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறேன். உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். அப்ப என்னைய பத்தி சொல்லல. நீ வேணா என் மூஞ்சில முழிக்காதேன்னு சொல்லிட்டேன். உனக்கு எனக்கு சரிப்படுவா. வேணாம். அவ எதை காட்டி மயக்கி வச்சிருக்காங்க? எதை காட்டியா? அவ ஒரு இதுக்கு ஆளாவியாடி. அது இருக்கா முதல்ல? நீ ஏன் காலால கொரியாடி? காலால அடி போடி அங்கிட்டு கரகாட்டு தூள் மாதிரி. கால்ல ஒருத்தலாம், கையில ஒருத்தலாம், மண்டையில ஒருத்தலாம், இல்ல இருக்கா அவங்கிட்ட? அது புடவையில ஒருத்தலாம். இருங்க சத்தம் போடாதீங்க. தங்கச்சி வருது. தங்கச்சி அம்மா முள்ள வெடித்தது முத்திரகித்திர சித்திரை வந்தது மலை தேடி பட்டு வச்சாய் முள்ளு மலக்கொடியே பக்கம் வந்தாளேன்னு மோகவண்ண குயிலே சொர்க்கம் வந்தாளேன்னு கொத்துமலர்
கொடிகை நீராட்டுத்தாரே மணிச்சரத்தில் கையும் பட்டாரே கனியே மாமலை போல் மரம்தான் தடுக்குமா அழகிய கலை நிலவே மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது சிரித்தது முள்ள வெடித்தது முத்திரையிட்டிட சித்திரை வந்தது மலைக்கு பொழுது நானும் உண்டாகும் ஆசை என்னும் மலைகள் என்னை பந்தாடுது கண்ணிவிலிகசவில் காதல் தேரோடுது காதலில மைகள் எங்கே நீராடுது நான் உனக்கேவே பிறந்தவள் நீ தொடவே மலர்ந்தவள் உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியும் இருந்தொன்றை அழைக்கிறதே மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது சிரித்தது வெடித்தது முத்திரகி பிறகு ஒரு வந்து மலைக்கு நீ என்னடி இப்படி ஆடு கழிச்சிருக்கியா இருக்க அவ என் உயிர் தோழி அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம்மா உங்களை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷத்துல இருக்கு சந்தோஷம்னா என்னடி சந்தோஷம்னா ஒரு ஆனந்தம் ஆனந்தம்னா ஆனந்தம்னா ஒரு இன்பம் இன்பம்னா இன்பம் எவா முதல்ல பூரிப்பு உண்டாக பொம்பளை பிள்ளைய பாரு பொம்பளை பிள்ளைய அண்ணன் இப்படி தெளிவா சொல்லுது என்ன நீ இப்படி பேசி பழகுற இந்த பிள்ளைய உயிர் தோழி இந்த மயிர் தோழியா என்னடி இப்படி பேசுறா இவ அவசரப்பட்டா பேச உன்னை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கேன் இதுக்கா இருந்து கோபப்பட அவசரப்பட்டு பேச மரியாதை பேசி பழக சொல்லிட்டேன் அவ்வளவுதான் நாத்துனா என்ன யாருக்கு யார் நாத்துனா நீங்க எனக்கு நாத்து மரியாதை கட்டு போயிடும் இந்த இருக்கிற அவ இவதான் உண்மையா நாத்துனா நானும் நாத்துனாங்க நீ எனக்கு யாருனே தெரியாதுடி அதனால உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன் விளையாட்டுல அப்படி சொல்லாத ஏனே அவளை சேர்த்துக்கிற மாட்டேன் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லாத நாங்க சேர்த்துக்கல அவதான் இப்ப அந்த பிள்ளை நீங்க சேர்த்திருக்கீங்க காவலுக்கு போகணும் ஏய் சரி 7 அண்ணன் இருக்காரு 7 அண்ணன்ல எந்த அண்ணனுக்கு ஒன்னே பிடிச்சிச்சு எனக்கு இவரதான் முடிச்சிருக்கு ஏன்டி இப்படி இருக்கிறீங்க என்ன நாத்துனா ஏன்டி 7 பேர் இருக்காங்களே அவங்கள வேற யாராவது பிடிக்க கூடாதா ஏன் நாத்துனா இத போய் வேற ஆள் எல்லாருமே போயிடுறாங்க விட்டுட்டு முகரைய பாரு முகரைய உங்க பக்கத்துல இருந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாதனால வாய முடிக்க முதல்ல ஏன் 2 வேணாம் ஒண்ணுதான் இவன் வேணாம் ஏன் நாத்துனா அப்படி கோச்சு கோச்சு பேசுறீங்க இப்பதான் எனக்கு தெரியுது கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த கதை தான் போல இருக்கு இது ஏய் யூசை செரிக்கி தாய்மார்கள்லாம் இப்படி உட்கார்ந்துருக்காங்க பெரிய ஊழா உட்கார்ந்து அடக்கம் பண்ணி முகரே பாரு முகர் இது எடுத்து மேல ஒரு கீழே விழுந்தது தெரியாம நிக்கிற முகரே பாரு மேல துணிய காண பாரு மேல அவர் ஆபரேட்டர் ஒன்னியே குருகுருன்னு பாக்குறாரு ஏய் நாடகம் பாக்குறவங்களுக்கு எடுத்துடாத மேல ஓடி அட தாவணி கீழே கிடக்குடி மேல ஓட சொல்றாரு மேலதான் போறது அப்புறம் எங்க போறது இவர் கீழே கிடப்பாரு காய போட்டு வந்திருக்கா ஏய் அண்ணே அண்ணே கிட்ட வாங்க உன்னை நல்லா வளர்த்துருக்காங்கடி நம்ம எது சொன்னாலும் யூட்டி முடிவு பண்ணுவேன் நீ ஏய் அதை எடுத்து தோல்ல போடு போ பே. முதல்ல சொல்லிருக்கலாம் போ போ என்னடி வச்சு தொலைச்சிருக்கா கரும்பு முதல்ல சொல்லிருக்கலாம் ஆமா ஆமா நான் தான் ஏற்கனவே தாவணி போட்டிருக்கேனே தோல்ல ஓட சொன்னீங்க இப்படி இடுப்புல சொருகும்ல இடுப்புலையா ஏய் ஓ இடுப்புல சொருகு ஏன் இடுப்புல எதுக்கு சொருகுற அடியே லூசு செரிக்கி ஏய் அண்ணே புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே ஏய் இடுப்ப சுத்தி போடு ஐயோ இத முதல்லயே சொல்லிருந்தா ஐயோ இடுப்ப சுத்தி சொருகுடி என்னடி பாவடி அவுத்து விட போறேன் பாருப்பா ஐயோ ஏய் அவசரப்படாத ஏய் உனக்கு தாவணி கட்ட தெரியுமா கட்ட தெரியாதா தெரியல இல்ல அண்ணன் இந்த பிள்ளை கட்டி விடுங்க யாரு யாரு ஓ போய் கட்டிட்டு வா, போ யார்கிட்ட அவரை தான் கட்டிக்க போறேன் இல்ல அவனவா ஆ. அவன அவசரத்தை அவன்
வார்த்தை இருமா என்ன சொல்ல வாரா அவுத்தோட சொன்னா வேகமா அவுப்பேன். அசிங்கப்படுத்தாடி லூசி சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத இந்த பிள்ளை இது வாங்க பிள்ளை கட்டி விடு பிள்ளை உங்களுக்கு சொல்ல தெரியாதா? ஏய் எனக்கு கட்ட தெரியாம தாவணி நிக்குது இடுப்புல உனக்கு சந்தேகப்படி வந்துருச்சா வாங்க இன்னைக்கு நான் கட்டி விடுறத நீ மறக்கவே கூடாது என்னடி பண்ற என்ன பண்ண படிக்கிற கறிக்கு நீ அதுகளுக்கு மேல படுத்துறியே ஒவ்வொரு சோறுங்கடி யாரடி மொத்தமா யாரடி மொத்தமா வாங்க எலும்பு நில்லு என்ன பிள்ள ஏண்டி இப்படி கேட்கிற சடங்கு சுத்தியாச்சானு ஏமா உனக்கு சடங்கு சுத்தியாச்சான்னு கேட்கிற அந்த பிள்ளை இல்ல வயசுக்கு வரல வருவா ஆமா வா கை ரெண்டையும் மேல தூக்கு என்ன செய்ய கை ரெண்டையும் மேல தூக்குடி நான் இடுப்புல சொருகிறேன் சொல்லுங்க காலத்தானே மொட்டையா பேசாரி லூசி சிரிக்கி ஏய் கை தூக்குனா கை ரெண்டையும் மேல தூக்குடினா இடுப்புல தாவணியை சொருகலாம் என்னம்மா பண்ணுது உனக்கு மாதிரியா இருக்கு ஏன் உடம்பு சரியில்லை இல்லம்மா இதுவரை அவன் மேல மாசமா இருக்குது இருக்கியா 9 மாசம் வயிறே காணா அப்படியே புள்ள வந்தாலும் மூஞ்சி மாத்தம் பிறக்கும் சரி கைத்துக்கு அவங்க சிரிக்க அந்த அக்கா இல்ல குழந்தை நல்லா சிரிக்குது நீ திரும்படி ஆகிட்டு எங்க திரும்படி அது சும்மா ரீ உண்மையாவே இந்த பிரச்சனை இருக்கு ஐயோ என்ன ஏய் ஐயோ இத்தனை நாள் உனக்கு தெரியாம போச்சு சரி இந்த இடத்துல விளையாடலாம் நான் நினைச்சேன் பறவையில வந்துருச்சு ஒரே இடத்துல விரட்டுவோமா ஏய் வாடிங்க உன் பேர் என்ன என்னது இது இங்க பாரு என் பேரு ஏய் உனக்கு ஒண்ணு முதல்லவா என் பேரு எத்தனை யாரு இப்படி பேர் வச்சது உங்களுக்கு கிளப்புட்டு வந்தாலும் இருந்தவளப்புறம் கிளப்பி விட்டா சரி பறவை விரட்டுறேன் என்னோட சேர்ந்து பறவை விரட்டுறீங்களா விரட்ட தெரியுமா அதான் சொன்ன மாதிரி செய்வா நீங்க சொல்லி கொடுக்குற மாதிரி நான் செய்யறேன் ஏய் பறவை விரட்ட தெரியுமா விரட்ட தெரியான்னு சொல்லுடி பொம்பளை கெட்ட போட்டிருக்க தெரியுதா இல்லையா நாங்க கெட்டப் மாத்தினாலும் கேரக்டர் மாத்த மாட்டோங்கிற கதையா இருக்கு ஆளலும் மாலோளும் ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம் ஆளலும் மாலோளும் ஆண்டவன் போட்டிடும் தங்காச்சி என்ன சொல்லி அவளை கண்டிச்சு வைங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்ன நீங்க நீ ரொம்ப பேசுற அடுத்தவங்க சொத்து மேல நான் பாடுறேன் நீ அடி பாடுற சரியாத்தான் பாட வந்தா இல்ல அவளுக்கு ஒரு வார்த்தை வரல சொத்துன்னு சொல்லி கொடுங்க அப்படி இல்லம்மா அவ சரியாத்தான் பாட வந்தா இவ ஆடிக்கிந்தோ படுத்து இப்படி திரும்பிட்டா அதோடதான் அடுத்தவங்க அடுத்த சொத்து மேல இருந்தா ஏய் சொத்து சோ து சொத்து ஐயோ ஐயோ ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமந்தரிந்த வாழையில வண்டியில மண்ணை ஏத்துறா ஏன் கொடுக்கணும்
அந்த பிள்ளை அது பாட்டுல தான் அவதான் என்னைய கருத்தது. அவன் செவனே இல்ல அண்ணா. செவனே இந்த அவளை பத்தி ஒருத்தர் பின்னாலே சொல்லு. பாத்தீங்களா, நான் தான் நல்ல பிள்ளை, யாருமே எடுக்கல. நீ யாருமே கருக்க மாட்டேன். கொட்டையை விட்டு வேட்டைக்கு போகும். நீங்க என்ன ஆடலையா? நாங்க என்ன ஆடையா இருக்கு, நீங்க ஆடுறீங்களே. வெளியம்மா வாங்க. கொட்டையை விட்டு வேட்டைக்கு போகும். கொட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் பரவலத்தானே. லூசு பயல யோ அசுறு முடிங்கிருச்சே லூசு சிரிக்கி. ஆனா அவங்களாம் யாரும் ஊரில் திரும்ப ஒட்டி போயிருப்பாங்க. பொம்பளாசம் போட்டு வந்து அவங்கள தொட முடியலையே. அதுக்கு என்ன செய்யறதா? வர மாட்டாங்களா? போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் எனக்கு நீ இருக்க உனக்கு நான்